வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே, மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், அதாவது மார்ச் 16 2026 மார்ச் 22 2023 வரைக்குமான இந்த 7 நாட்கள் ஒரு வாரம் எப்படி இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 5 ஒர்க்கிங் டேஸ் வீக்கெண்டும் பியூட்டிஃபுல்லான கைடன்ஸாக இது இருக்கும். ஏன் வாரப்பலன், ஏன் மாத பலன், ஏன் தினசரி பலன், மனதை பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறது தான் அது. இது ஒன்லி இட்ஸ் எ ப்ரிடிக்ஷன் டு யுவர் மைண்ட், நாட் ஃபார் யுவர் டெஸ்டினி. உங்கள் தலைவிதிங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பணக்காரரா, ஏழையா, அறிவுள்ளவனா, புத்திசாலியா எனக்கு எப்படி தெரியும்? முட்டாளா எனக்கு எப்படி தெரியும்? நல்லவரா கெட்டவரா எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் உங்கள் மனதை, நல்லவரோ கெட்டவரோ புத்திசாலி முட்டாளோ, உங்கள் மனதை செம்மைப்படுத்த இந்த தினசரி பலனும் மாத பலனும் வார பலனும் பயன்படும். நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் 10 மடங்கு ஜெயிக்கணும் இந்த வருடத்தில் அப்படின்ட்டு. அப்போ தினசரி நட்சத்திரத்தை பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு லைஃப்பை பிளான் பண்ண முடியுது. ஏன்னா மனதில் ஒரு 30 நாளைக்கு ஒரு லேயர் ரெடி பண்ணிடலாம். 30 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆள் மனது ரெடி ஆயிரும். அடுத்த 30 நாள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் அந்த ஆள் மனது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3வது 30 நாளில் உங்களுக்கு ரியாக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 90 நாளில் இலக்கை நோக்கிய பயணம் சூப்பராக போகும். ஸோ இலக்கை நோக்கிய பயணத்திற்கு இந்த வார பலன் மீனராசிக்கு, நம்ம மீனராசிக்கு பலனுக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம ராசியில் சுக்கிரன், சனி, சூரியன், அதில் உத்திரட்டா நட்சத்திரத்திலே சனியும் சூரியனும், அதில் சனி அஸ்தமனம். என் நட்சத்திரத்தில் உத்திரட்டா நட்சத்திரத்தில் சனி அஸ்தமனம் சூரியன்கிட்ட. சூரியன் 6க்கு அதிபதி, ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை. ஆனால் ராசியில் சுக்கிரன் உச்சம், அது பியூட்டி. 3க்கும் 8க்கு அதிபதி ராசியில் உச்சம் அடைஞ்சான்னா எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நிம்மதியாக இருக்கிறோம், வாழ்க்கை நல்லா போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஜென்ம நட்சத்திரத்திலே ஜென்ம ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் சனி, அதில் சனி அஸ்தமனங்கிற பொழுது ஒரு கெட்டவன் ஸ்டாப் ஆகிட்டான் தான் அர்த்தம், இன்னொரு கெட்டவன் கண்டினியூ ஆகிறான். அப்போ இந்த சூரியன் சுக்கிரனுடைய பேலன்ஸ் இம்பேலன்ஸ் எவ்வளோ இருக்கலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்பு 10% திணறலாம் அல்லது 5% திணறலாம், அவ்வளோதான். உங்கள் மனது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால எனக்கு தோணுது கரெக்டாக ட்ரை பண்ணால் ஒரு 3-5 மடங்கு கூட நீங்கள் டியூனிங் ஆகலாம். அது எப்படி, என்னால் என் மனசை சரியாக இல்லை, என்னால் 5 மடங்கு டியூனிங் ஆக முடியாதுன்னா நான் என் மனது 1,00,000 மடங்கு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெளிவாகவும் தைரியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், திடமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைக்கணும். எதை தொடர்ந்து நினைக்கிறீங்களோ அது நிஜமாயிரும். தொடர்ந்து நீங்கள் தெளிவாக இருக்கிறதாக நம்புங்கள், தொடர்ந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதாக நம்புங்கள், தொடர்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதாக நம்புங்கள். நீங்கள் 1,00,000 மடங்கு மனத்தெளிவை எளிதாக அடையலாம். எப்படி? நம்ம மனது 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கக்கூடிய மனது. அப்போது 1,00,000 மடங்கு மனத்தெளிவு அடைய முடியாதா? ஒரு வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? அதான் 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிறதுக்கான மனது அறிவு உங்களுக்கு தரப்பட்டிருக்கேன். ஆள் மனது, சப்கான்ஷியஸ் மைண்ட். அது எப்படி பயன்படுத்துகிறோம்னா, வாரம் இந்த பலனை பார்க்கிற பொழுது உங்கள் மனது படிப்படியாக உறுதியடையும். அப்போ உறுதியடைந்த மனித வெற்றி அடையும். உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டோமா, வேர்ல்டில் எங்கள் இலக்கு இந்த வருடத்தில் 10 மடங்கு அடைவது, அடுத்த வருடத்தில் 50 வருட 100 வருட வாழ்க்கையை அடைந்து விடுவது. இதை நீங்களும் ஒரு இலக்கு வையுங்கள். என்ன அடையும் உங்களுக்கு? இலக்கில்லாத மனிதன் மிருகத்துக்கு சமம். டிஃபெண்ட் பண்ணுறதே இலக்கா? இல்லை, மிருகங்களோட டிஃபெண்டிங்கில் தான் இருக்குது. உயிர் வாழ்கிற வரைக்கும் அது போராடுது இன்னொரு பிராணிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் மனிதனும் போராடுறாங்கிறது தப்பு. இப்போ ஈரான் இந்த வாரினால் ஏற்புடைய பாதிப்புலேருந்து காப்பாற்றுறதுக்காக தனியாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாரு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடியாக டிஃபெண்டிங் ஆகி ஜெயிச்சுட்டு நான் போகிறதுக்கு என்னோடய வீடியோ பயன்படுது. அப்போ உடம்பு மனசை பற்றி பேசிட்டோமா? 2 செவ்வாய் 3 12 மறையலாம், ஆனால் குரு பார்வை. அப்போது பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க, ஒரு தவறும் இல்லை. ஏன்னா குரு பார்வை குருமங்கள யோகம். கண்டிப்பாக பேச்சுவார்த்தை வெற்றி, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயருது, எந்த குறையுமே இல்லை. ஆனால் 12ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு மார்ச் 11 வரைக்கும் நல்லா இல்லை. ஏன்னால் வக்கர குருனுடைய பார்வை அவ்வளோ கிரேட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரியல் குருனுடைய பார்வை கிரேட்டஸ்ட். அப்போ குருமங்கள யோகம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை வர ஆரம்பிச்சிச்சு. எடுக்கிற முடிவில் அப்படியே ஜெயிக்கிறீங்க. நல்ல முடிவுகளை எடுங்க, வெற்றி அடையுங்க. 4 குரு, பட் 4 குரு புதனை குரு பார்க்குறான். அப்போ கொஞ்சம் சந்தோஷம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தனியாக இருக்கிறீங்க, ரொம்ப யோசிக்கிறீங்க, அறிவாளியாக ஆகிறீங்க, எதிர்காலத்துக்கு நல்லது.
வீடு வாசல் வண்டி வாகனம் ஓகே, ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. சாப்பாடு இதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஆனால் எதிர்காலத்துக்கு நல்லது. பெயர் புகழ் மரியாதை 5ஆம் வீடு. அப்போ 5க்குரிய சந்திரன் யார்? 5க்குரிய சந்திரன் அவன் எங்கே இருக்கான்? உங்களுக்கு திங்கட்கிழமைக்கு லாபஸ்தானத்தில் பியூட்டி. செவ்வாய் புதன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம். ஓகே ஃபைன். அடுத்தது சனி ஞாயிறு வீக்கெண்டு வியாழன் வெள்ளி உங்களுடைய ராசியில் சந்திரன் அமாவாசை அந்த அன்னைக்கு. ஆனால் சுக்கிரன் சேர்க்கை மேபி ஒரு 90% மேலே உடம்பு மனசு நல்லா இருக்கலாம். அதன் பிறகு தனகுணஸ்தானத்தில் சந்திரன் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகிறான். அப்போ சந்திரன் நிலையும் சரியாக இருக்குது. பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குது. எதிரியோ போட்டியோ பொறாமையோ எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல். ஃப்ளூக்கியாக பணம் கிடைக்கிது, வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், கூட்டாளிகள், லவ்லி. நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். என்னுடைய ஐடியா என்னென்னா, நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டு வெளியே வந்தவர்கள் சாமி நம்பிக்கையிலேருந்து வெளியே வந்துடுவோம். ஏன்னா ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுதே ஒழிய நீங்கள் சாமியை நம்புறதில்லை. உங்களை நம்பிட்டீங்கன்னா, நீங்கள் சாமியை நம்பிட்டீங்கனால் உங்கள் பிரார்த்தனையை ஆள் மனதுக்கு கொண்டுட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆள் மனதுக்கு எது போனாலும் நடந்துடும். ஸோ உங்களை நம்புங்கள், சாமியை நம்புங்கள், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வாழ்க்கையை வழிகாட்டுறேன். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணால் எவ்வளோ எளிதாக ஜெயிக்கலாம், பியூட்டிஃபுல்லாக வெற்றி அடையலாம். எனது அனைத்து வீடியோக்களையும் பார். என்னோடய ட்ராவல் ஆகும். நாங்கள் ஒரு 100லேருந்து ஒரு 5000 பேர் செட்டு சேர்ந்துட்டு இந்த வருஷத்தில் ஒரு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். அடுத்த வருஷத்தில் நாங்கள் ஒரு 50லேருந்து 100 வருட இலக்கை தாண்டி இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கான ஈவெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஒரு சைக்காலஜியில் டாக்டர்கிட்ட கேட்டால் கூட அது சரியும்பார். இப்போ ஈரான் வாரெலாம் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்கலான்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களை நம்மளால் வெற்றியடைய செய்ய முடியும். பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கொண்டு போய் சேர்த்த முடியும். அந்த சக்தியும் அந்த தெளிவும் நம்மகிட்ட. ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், பெருசாக ஜெயிக்கலாம். அடுத்தது வாழ்வியல் நன்றாக இருக்குது. வாழ்க்கை துணை நன்றாக இருக்குது. பார்ட்னர்ஸோட ஓரளவுக்கு நம்ம நல்லா போயிடலாம். கேளிக்கையில் நல்லா இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடலாம். அறிவு திறமை கண்டிப்பாக ஜெயிக்குது. தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் திறமையிலே எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் லாபம்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக வெற்றி சாத்தியம்தான். தொழில் லாபத்தை ஈஸியாக உருவாக்கிக்கலாம். இந்த லாபங்கிறதுங்க வெற்றிக்கு பின்னால் ஒழிஞ்சிருக்குது. இப்போது அன்பு இருக்கிறதுல சந்தோஷம் வரும், சந்தோஷம் இருக்கிறது அன்பு இருக்கிறதுல இன்பம் வரும், இன்பம் இருக்கிறதுல சந்தோஷம் வரும், சந்தோஷம் இருக்கிறதுல அறிவு வரும், அறிவு இருக்கிறதுல நிம்மதி வரும், நிம்மதி இருக்கிறதுல நம்பிக்கை வந்துடும். இந்த 6ம் இருக்கிறது தான் 6 முகம்னு நான் சொன்னேன். இந்த 6ம் இருந்தால் செல்வம் வரும், ஆனந்தம் வரும், வெற்றி வரும். ஸோ உங்கள் இலக்கு வெற்றியாக இருக்கட்டும், பணத்தை ஆனால் கிடைக்கட்டும். பணத்தையும் வெற்றியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பணத்தையும் எய்ம் பண்ணுங்க, வெற்றியை எய்ம் பண்ணுங்க, நீங்கள் ஜெயிச்சாச்சு. எப்படி எய்ம் பண்ணி அடையாது? பள்ளி முருகனும் வேணும், திருப்பதி பாலாஜி வேணும். திருப்பதி பாலாஜி வளமிழுங்க தயாரும் பணத்தையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அறிவையும் தர்றான். பழனி முருகன் வெற்றியை தர்றான். வெற்றி இல்லாமல் முருகன் இல்லாமல் யாருமே இல்லை. ஆல்மைட்டி ஆக்சுவலி முருகன் தான். ஸோ எப்படி வெளிப்படுறது, எப்படி வெற்றி அடையாது? ஈஸியாக ஜெயிக்கலாம். ஒரு பெருத்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் நம்ம எல்லோரும் போகலாம். மீனராசி ஜென்மச்சனி, அந்த ஜென்மச்சூரியன், கவலைப்படாதீங்க. கொஞ்சோண்டு உடம்பு ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் மனசு ஹீட்டாக இருக்கும், கொஞ்சோண்டு கவலைப்படலாம். இக்னோர் பண்ணுங்கள். வருத்தத்தை உள்வாங்காதீங்க, வெளியில் தள்ளி விட்டுருங்க. ஏன்னால் வருத்தத்துக்கு பிறகு வாழ்க்கையின் வெற்றி ஒழிஞ்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. வலிக்கு பின்னால் தான் வெற்றி. எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எக்ஸசைஸ் பண்ணினா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லை, மைண்டுக்கு எக்ஸசைஸ் தான் வலி. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உள்வாங்குதல் அல்ல. துன்பம் வர்றது சகஜம்தான், போயிடுறது. ஸோ இது மாதிரி பியூட்டிஃபுல் கைடன்ஸ் என்கிட்ட உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நம்ம அஸ்ட்ராலஜியில் பேசலாம், திட்டமிடலாம், வெற்றி அடையலாம். என்னுடைய வாரப்பழங்களை தொடர்ந்து பாருங்கள், தினசரி பழங்களை பாருங்கள். நிறைய சித்தாந்தங்கள் சொல்லுவேன், கேளுங்க. அதன் பிறகு இருந்து பாருங்கள். பியூட்டிஃபுல் லைஃப்பில் நம்ம வாழலாம். நன்றி மகளே.